சாரசாரையாக பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநாட்டில் பெண்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக்காக, அளவுகோலாக அந்த மாநாட்டுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுகிறது. ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவருடைய ரசிகைகள், நண்பிகளும் கூட என்ன சொல்றாங்க இந்த மாநாட்டுக்கு வந்துங்கிறத கேட்கலாம். 100% பக்கா மதுரைக்காரியா இந்த இடத்துல நின்று பேசுறேன். அழகிற அளவுல எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. அழகரவே தாண்டி சாமிக்காக மதுரையில இப்படி ஒரு அரசியல் மாநாடு நடந்த மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லணும். இதை நீங்க தமிழ்நாட்டு லெவல்ல கம்பேரே பண்ணிடாதீங்க. இது வேர்ல்டு ரெக்கார்டு. நம்ம தலைவர் பாருங்களே, ஆற இதான் எங்க மதுரையோட காப்புறான்னு சொல்லுவாங்க. அழகர் திருவிழான்னா அப்படிதான். எங்க பசங்க நம்ம தளபதியை வரவேற்கிறதுக்கு பயங்கரமா வைப் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நைட்ல இருந்து தரிசனத்துக்காக. என்னை பார்த்தீங்களா? என்னெல்லாம் பார்த்தா இப்படி ரோட்ல நிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கு. ஆனா என் தளபதிக்காக அழகருக்கு மட்டும் நின்ன பொண்ணுங்க கூட தைரியமா எங்க தளபதி பசங்களுக்காக வந்து இந்த இடத்துல வைபோட எங்க தளபதிக்காக நாங்க டீமா நிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். தளபதி யாரு? தளபதி யாரு? தலைவா விஜய், தலைவா விஜய். வா தலைவா. மதுரையில சின்ன குழந்தைல இருந்து பெருசுக வரைக்கும் இந்த இடத்துல உனக்கா காத்துட்டு இருக்கோம். மக்களே, வெயிட் அண்ட் வாட்ச். தலைவர் மட்டும்தான் மாசு. தளபதி இன்னைக்கு வந்து அவர் வந்து துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு யாருக்கும் பயம் விடாம ஒரு துணிச்சலோட வந்து தனியா நின்று இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு வருகிற 26ஆவதுல நம்ம தலைவன் தளபதி தான் முதலமைச்சர் என்று கூறி விடைபெறுகிறேன். இருக்கீங்க, அதாவது வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி வந்து பெரிய தலைவர்கள் வந்து இருக்கவங்க வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த வயசுல விஜய்க்கு ஓட்டு போடணும், அவர் பின்னாடி வரதுக்கு காரணம் என்ன? ஏங்க அவருடைய தைரியம், அவருடைய தைரியம். அவர் யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாருக்காக? தளபதி கூடியிருக்கக்கூடிய பல்வேறு வயது பெண்கள் போடக்கூடிய உற்சாக கோஷத்தை பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு 300 ஏக்கர் அளவில் இந்த பார்க்கிங் ஸ்பேஸை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் ஒரு இடத்துல இல்லாமல் அதை வந்து பார்க்கிங் 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சில பார்க்கிங் ஜோன்ஸில் வாகனங்கள் உள்ளே வரதில் சவால்கள் இருப்பதனால போக்குவரத்து நெரிசலும் வரதை நம்ம பார்க்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி மாநாட்டு திடல் இன்னும் சற்று நேரத்தில் விஜயோடைய என்ட்ரியோட மாநாட்டு தொடக்கத்துக்கு காத்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் அறிவித்தது ஒரு 4 மணிக்கு மேலே தான் இந்த மாநாடு தொடங்கும் என்று இப்போ முன்கூட்டியே தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.